ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒருத்தர் நல்ல பதவியில் அரசாங்கத்தில் இருந்தார். அவர் கை தட்டினா 10 பேர் வேலை செய்கிறதுக்கு இருக்கா? தினமும் கார்த்தால் அவரை ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வரும். டிரைவர் வந்து கதவை திறந்து விடுவார். அவருடைய ஆற்றுலேயும் அவருக்கு எல்லாம் நடந்தது. அவர் சொன்னதெல்லாம் தவறாமல் நடந்தது. இப்படி வாழ்க்கை நன்னா நகர்ந்துன்றது. அவருக்கு 58 வயசு ஆச்சு. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாள். ஓய்வு தினம் வந்தது. அப்போது அவருக்கு பிரியா விடைக்கு கொடுக்கணும். அவருடைய ஆஃபீஸில் இருக்கிறவெல்லாம் அவரை கூப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து பிரியா விடை கொடுத்து ஆற்றுக்கு அனுப்பிச்சி வச்சா. அடுத்த நாள் கார்த்தால் எழுந்திருக்கிறார். தினமும் இவருக்கு கார்த்தால் வேலைக்கு போகிற சமயத்தில் எழுந்த உடனே பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டு. பேப்பர் எடுத்து படிக்கிறச்சே அவருடைய மனைவி வந்து அவருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துடுவா. உடனே அடுத்த நிமிஷம் எழுந்தால் அடுத்த நிமிஷம் 6:30 மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னா 6:40க்கு அவருக்கு காஃபி வந்துடும். இது அவர் கேட்கவே வேண்டாம், அவருக்கு பாட்டுக்கு நடந்துன்றது. ஆனால் ரிட்டையர் ஆன அடுத்த நாள் இவர் எழுந்திருக்கிறார். அதே மாதிரி காஃபி 6:45க்கு வர வேண்டியது. நியூஸ் பேப்பர் வச்சுன்னு உட்காந்துருக்கார். 6:50 ஆச்சு, 6:55 ஆச்சு, 7 மணிக்கு தான் காஃபி வந்தது. உடனே அந்த காஃபி டம்ளரில் லொட்டுன்னு வைக்கிறார். வச்சுட்டு அவருடைய மனைவியை பார்த்து கேட்குறார், இதுவே நான் வேலைக்கு போயிருந்தேன்னா என்னை நீ மதிச்சிருப்ப. இன்றைக்கி பாரு, வேலை இல்லைன்னு உடனே கார்த்தால் வர வேண்டிய காஃபியும் லேட்டாக தான் வருது. இதுவே நான் அந்த பதவியில் இருந்திருந்தேன்னா கை தட்டினா 10 பேர் வேலைக்கு இருப்பான். இன்றைக்கி பாரு, நான் ஒன்றும் இல்லாதவனாக நிற்கிறேன் இந்த வீட்டில். நீயே என்னை மதிக்கலையே, என்னை யாருமே மதிக்க போகிறதில்லை இனிமே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுகிறார். அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னான், உங்கள் உடம்பு தான் அந்த அலுவலகத்தை விட்டு வந்திருக்கு, மனசு இன்னும் அந்த அலுவலகத்தில் அந்த பதவியிலேயே உட்காண்டிருக்கு, அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் வருது அப்படின்னு சிரிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதில் ஆழமான அர்த்தம் இருக்குது. நாமும் பல பேர் இப்படி இருக்கோம். நமக்கு புரியல, ஒரு மரியாதையோ ஒரு பதவியில் இருக்கும்போது நமக்கு கொடுக்கப்படும் மரியாதையோ நமக்கு கொடுக்கப்படும் சலுகைகளோ நம் தனிப்பட்டவருக்கல்ல, அந்த பதவிக்கு, அந்த இருக்கைக்கு. இன்றைக்கி நம்ம அந்த இருக்கையில் இருந்தோன்னா அதுக்கான சலுகைகளோ அதுக்கான மரியாதையோ நமக்கு கிடைக்கிறது. அந்த இருக்கைக்கு இன்னொருத்தர் அடுத்த நாள் வந்துட்டார்னா அவருக்கு அதெல்லாம் கிடைக்க போகிறது. ஆனால் நம்ம மனதளவில் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாள். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுறதுன்னா, அந்த இருக்கைக்கும் அந்த பதவிக்கும் கொடுக்கப்படுற மரியாதையை நமக்கே கொடுக்குற மாதிரி நினச்சின்னு விட்றது. உடனே இதிலிருந்து நம்மளால் மீள முடியல, அந்த பதவி நம்ம விட்டு போன அப்புறமும். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மை என்ன அப்படின்றத மனசு ஏற்க மறுப்பது தான் காரணம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். அது நல்லதாயினும் சரி தீயதாயினும் சரி, மனம் அதை ஏற்று அந்த உண்மையை ஏற்று நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போனால் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது மனசு. அப்படியே இருந்திருக்கலாமேன்னு தோன்றுறது. உடல் அளவில் ஃபிசிக்கலாக நம்ம மூவ் ஆகிடுறோம், மென்டலாக அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிறதில்ல. இதுதான் உண்மையை ஏற்க முடியாத மனநிலை. ஒருவேளை அந்த உண்மையை ஏற்றுனுட்டோம்னால் அடுத்தது என்னன்னு மனசு போயிடும், பிரச்சனையே இருக்காது. உறவுகளை துறப்பதிலும் இதுதான் பிரச்சனை. யாரோ ஒரு சில பேர் பிறந்தால் போய்த்தான் ஆகணும். ஆனால் போன உடனே ஐயோ போயிட்டாளேன்னு அவளையே நினச்சிட்டு மூவ் ஆகாமல் உட்காண்டிருக்கா பாருங்க, அவளுக்கும் இது மாதிரி தான் அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறார்கள். இப்போது
இது விஷயமாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு அழகான சுபாஷிதம் இருக்குது. சத்தியமேவ பரம் மித்திரம் ஸ்வீ